லைப்ரரி கிட்ட தானே வெயிட் பண்ண சொன்னா. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கிளாஸ் முடிஞ்சதும் அம்மா வீட்டுக்கு வர சொன்னாங்க. இவனுக்காண்டி இங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பேசாம வீட்டுக்கே போலாம். இந்த காவியா வேற போயிருப்பா. என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு அவன்கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நம்ம இங்க இருந்து போகணும். ஐயோ, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல இருக்க. ஒரு வழியா வந்துட்டான். சாரி சத்யா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனோ? இல்ல, ஒரு 10 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, திடீர்னு எங்க மேம் கூப்பிட்டாங்க, அதான் அங்க போக வேண்டியதா போச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, லைப்ரரி கிட்ட வர சொன்னதுனால தான் வந்தேன். இங்க வேண்டாம், கேன்டீன்ல உட்காந்து பேசலாமா? சரி, ஆனா எனக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு தானே லாஸ்ட் டே, இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமுக்கு தான் மீட் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன், அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம்ல. உங்களுக்கு எல்லாமே ஈஸி தானே. ப்ராப்ளம் எப்பவுமே கேர்ள்ஸுக்கு தான், பாய்ஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க வீட்ல என்ன பொய்னாலும் சொல்லுவீங்க, ஆனா நான் அப்படி கிடையாது. நான் எங்க அம்மா அப்பா கிட்ட பொய் சொல்ல மாட்டேன். அப்போ போய் சொல்ல மாட்டேன்னா ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டா என் கூட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லுவியா? ஆமா, என்ன பேசுனேன்னு கூட சொல்லுவியா? அது நீங்க பேச போறதை பொறுத்து இருக்கு. சரி ஓகே, வா. கேன்டீன்ல உட்காந்து பேசலாமா இல்ல வெளியே எங்கேயாச்சும்? எனக்கு எங்கனாலும் பிரச்சனை இல்ல. இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டாங்கன்னா தப்பா நினைப்பாங்க, அந்த மாதிரி. தப்பா நினைக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் தப்பா எந்த விஷயமும் பேசலையே. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி ஓகே, வா சத்யா, அப்ப கேன்டீன்ல இருந்து பேசலாம். ஓகே. சத்யா, உனக்கு சாப்பிட ஏதாச்சும் வேணுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க என்ன பேசுறதுக்கு கூப்பிட்டீங்களோ அதை மட்டும் பேசுங்க. என்னையவே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா. சத்யா, அது எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. உன் ஃபேஸை பார்த்து எனக்கு சொல்ல அளவுக்கு தைரியமும் இல்லை. என்ன தப்பா நினைச்சாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இந்த விஷயம் பத்தி உன்னை பார்த்து பேசிடணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். சொல்லுங்க, எந்த விஷயம்னாலும் நான் கேட்கேன். சத்யா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். இதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல. இந்த விஷயம் பத்தி மட்டும் தான் என்கிட்ட பேசவே பேசாதீங்க. சரி, நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிக்கேன். எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்களோ அதுதான் நான் கேட்பேன். அப்போ அந்த கோயம்புத்தூர் பையனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அதுவும் உனக்கு ஓகேவா? எனக்கு பிடிக்காததை எங்க பேரண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டாங்க. இப்ப நீங்க பண்றீங்கல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியும் என்ன கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. சத்யா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணது அவ்வளவு பெரிய தப்பா? ப்ரப்போஸ் பண்ணது தப்பு இல்ல. யாருக்கு யார் மேலனாலும் லவ் வரலாம். உங்களுக்கு ஏன் மேல வந்திருக்கு? என்னை பத்தி எதுவுமே தெரியாம உங்களுக்கு எப்படி என்ன பிடிக்கும்? உன்னை பத்தி ஓரளவுக்கு எனக்கு தெரியும் சத்யா, அதனாலதான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. முன்னாடி எல்லாம் நம்ம எப்பவுமே சண்டை போட்டுட்டே தான் இருப்போம். உன்கிட்ட பேச ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய விஷயம் உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு உங்களை பத்தி சுத்தமா தெரியாது. அதை பத்தி சொல்லலான் தான் சத்யா உன்னை நான் இன்னைக்கு இங்க கூப்பிட்டுக்கேன். என்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ டிசைட் பண்ணிக்க. என்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நீ ஓகே சொல்ல மாட்டேன். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான். சொல்லுங்க. நான் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான பையன் கிடையாது. தயவு செஞ்சு என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்னை வெறுத்துறாத. தம்பி, இந்த மக்களே காஃபி. டேய், காஃபியை வாங்கிக்கோடா. அவனுக்கும் காஃபி போட்டு கொடுத்துணும். என்ன இவே கூப்பிட கண்டுக்காம இருக்கான்? விக்கி. என்னம்மா கூப்பிட்டீங்களா? டேய், எவ்வளவு நேரமா இங்க நின்று அலறிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த காஃபி. ஆமா, கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதுலயே வாங்காம என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சு சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் இதில் இருக்கலாம்னு நினச்சேன். நீ இருக்கலாம் நினைச்சது தப்பு கிடையாது. ஆனா நான் கூப்பிட எதுவும் காதுலயே வாங்கிக்காம இருக்கியே. அம்மா, நீங்க திருவிழா பார்க்க போகல? திருவிழா பார்க்க போகலையா? எங்க திருவிழா நடக்கு? இல்லம்மா, அன்னைக்கு அப்பா ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல, போகும்போது திருவிழாக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அட, அந்த திருவிழா பத்தி கேக்கியா? ஆமாம்மா, நீங்க போகலையா? நாளைக்கு தானே திருவிழா ஆரம்பிக்கு. இன்னும் 10 நாள் நடக்கும். கடைசி ஒரு நாள் ஏதான் போயிட்டு வரணும்னு இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து கூப்பிட்டாங்கல்ல, அப்ப நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்காது. இந்த 8வது நாள் திருவிழா தான் ரொம்ப மேலமா இருக்கும். அன்னைக்கு வேணா போயிட்டு வரணும். போயிட்டு நிக்கலாம் மாட்டேன். போனோமா அன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் திருவிழா பார்த்துட்டு நைட்டோட கிளம்பிட வேண்டியதான். அப்படியா? இது நீங்க எப்படி போறீங்க? நான் வேணா கார் எடுத்துட்டு வரவா? கார் எடுத்துட்டு வரவாவா? ஏண்டா, உனக்கு தான் இந்த மாதிரி திருவிழாக்கு போகுது இப்படி ஆட்கள் கூட கூட்டமா சேராது இதெல்லாம் பிடிக்காத? இல்லம்மா, அண்ணன் வேலை பிஸியில இருக்கான், நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், வேணும்னா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல மக்களே, கோயம்புத்தூர்ல இருந்து அங்க வரைக்கும் போனோம்னா கார்ல ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரெயின்னா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். அப்ப ட்ரெயின்ல டிக்கெட் போடேன்னு சொல்லியிருக்காங்க. நீ எதுவும் டென்ஷன் எடுத்துக்காத, காஃபி குடி. இல்லம்மா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நானும் கூட வந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கும் ஒரு 4 ஊர் பார்த்த மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருந்து எனக்கும் போர் அடிக்குது. அதுதான். ஏம்மா, ஏம்மா அடிச்சீங்க? டேய், நீ என்ன பிளான் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எங்க கூட திருவிழாக்கு வந்த சாக்கில் அப்படியே சத்யாவை பார்க்கலாம் தானே?
அப்படியெல்லாம் இல்லைம்மா, சும்மா ஒரு 2 ஊர் பார்த்த மாதிரி இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். சரி, நீங்க ட்ரெயினில் போறீங்கன்னா போயிட்டு வாங்க. டேய், எனக்கு எதுவும் புரியலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ பேச ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீயும் கூட வரதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு. போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போறேன், கார்லயே போலாம். சரிம்மா. அம்மா, அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட இன்னொருக்க பேசுவியா? அதை பத்தி நான் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்பா என்ன பேசணும்னு நினைக்கிறாங்க, எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? இல்லை மக்களே, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதே மாதிரி அப்பாவும் இருக்கணும்னு கிடையாது. பார்ப்போம், அங்கே போயிட்டு எதனாலும் பேசிக்கிடலாம். அப்படி எதுவும் நடக்கலையா, சத்யாகிட்டே டைரெக்டாக பேசிடலாம். அம்மா, சத்யோட ஃபோன் நம்பர் கேட்டிருந்தேன், கிடைச்சதா? நான் விக்ரம் கிட்ட கேட்டேன் மக்களே, அவன் கிட்ட இருக்குன்னு சொன்னாலும் இருந்துச்சு. நான் வாங்கி தரேன், சரியா? சரிம்மா. எப்படியாவது அங்கே போய் சத்யா கிட்ட பேசி அவன் மனசை மாற்றிட வேண்டியதான். இதை விட்டா எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. பாவம், என் பையன் இப்படி ஆயிட்டானே. ஏதாச்சும் பண்ணி அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடணும். சத்யா, நீ என்கிட்ட சொன்னேல்ல, உனக்கு உன் பேரண்ட்ஸ் தான் எல்லாமே, அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு. ஆமாம். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்க காரணமே அதுதான். கண்டிப்பாக நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்கிட்ட பேசணும், என் கூடவே இருக்கணும்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உன் பேரண்ட்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதையே நீ பண்ணு. இவ்வளோ நாள் நீ என் கூட பழகியிருக்க, என்னை பற்றி எதுவுமே உன்கிட்ட நான் சொல்லாமல் இருந்தேன்னா என் மனசுக்கு அது சரியாக படலை. அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். இந்த காலேஜில் யாருக்குமே என்னை பற்றி தெரியாது. கார்த்திக் என்னை பற்றி தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியே ஒருத்தங்க கிட்ட என்னை பற்றி நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன பார்க்கும்போது என்ன நினச்சிருப்ப? ரொம்ப கோவக்கார பையன், எல்லாமே படப்படான்னு பண்ணுவான் அப்படி இப்படின்னு நினச்சிருப்ப. எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறான், ஹாப்பியான பேக்ரவுண்ட்ல இருந்து வரான் அப்படின்னு தானே நினச்சேன். ஆனால் நான் அப்படி கிடையாது சத்யா. எங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கான்னு கூட நீ இப்போ வரைக்கும் கேட்டதில்லை. அட ஆமா, இவங்களோட பர்சனல் விஷயம் எதுவுமே நான் கேட்டதில்லையே. எங்கள் வீட்டில் நான், எங்கள் அம்மா, பாட்டி, தங்கச்சி, நாங்கள் 4 பேர் தான். உங்க அப்பா சின்ன வயசுலேயே எங்களையெல்லாம் விட்டுட்டு அவர் தனியாக போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. சத்யா, நான் சின்ன வயசில் நல்லா டிராயிங் பண்ணுவேன், பெயிண்டிங் பண்ணுவேன், டான்ஸ் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன். என்கிட்ட எல்லா டேலண்ட்டும் இருக்குது, நல்லா படிப்பேன். ஆனால் எங்கள் வீட்டில் அதெல்லாம் கண்டுக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. எங்கள் அம்மா அப்பா எப்போவுமே சண்டை தான். எங்கள் வீடு எப்போவுமே சண்டையிலே தான் இருக்கும். என் தங்கச்சி என்னை விட ஒரு 7 இயர்ஸ் சின்னவன். நான் பிறந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அவள் பிறந்தா. ஆனால் இந்த சின்ன வயசுலேயே அவள் ஒழுங்காக பேசக்கூட மாட்டா தெரியுமா? துருன்னு இருக்க வேண்டிய இந்த வயசில் அவள் எவ்வளோ அமைதியாக இருப்பான்னா அவ்வளோ அமைதியாக இருப்பாள். எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா அப்பா தான். எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவள் அதையே பார்த்து வளர்ந்ததுனாலே அவளோட கேரக்டர் இப்படி ஆயிடுச்சு. நான் சின்ன வயசில் இருக்கும்போதும் எங்கள் பேரண்ட்ஸ் இப்படி தான். ஆனால் ஒரு கட்டத்தில் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வாட்டி இப்படி தான் நான் ட்ராயிங் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா கிட்ட காட்டுறதுக்காக போனேன். ஆனால் அந்த டைமில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் பயங்கரமாக சண்டை. அன்றைக்கி தான் எங்கள் அப்பா வீட்டு விட்டு போனாங்க, திருப்பி வரவே இல்லை. அப்போதுலேருந்து நான், பாட்டி, அம்மா, தங்கச்சி, நாங்கள் இவ்வளோ பேர் தான். சடனாக விட்டு போனதும் எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தான் எங்கள் 2 பேரையும் இந்த ஒரு பொசிஷன் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் +1 படிக்கும்போதோ இல்லை 10th படிக்கும்போதோ, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, எங்கள் அப்பாவை நான் பார்த்தேன் மறுபடியும். எங்க இருக்காங்க இப்போ? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வேற கல்யாணம் பண்ணி குழந்தைங்க, ஃபேமிலின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உங்களுக்கு அதை பார்த்ததும் கஷ்டமா இல்லையா? இருந்துச்சு சத்யா. அப்போ பார்த்த உடனே கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் இப்படி ஒரு ஃபேமிலிக்காக தான் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டு போனாங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு கஷ்டமாவே இல்லை. அப்போதுலேருந்து அம்மாவும் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. எங்கள் 2 பேர்கிட்டே எந்த பாசமும் காமிக்கிறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலை பண்ணணும், எங்களை பார்த்துக்கணும், இது மட்டும்தான் மைண்டில் ஓடும். அவங்க சிரிச்சு பேசி கூட நான் பார்த்ததில்லை சத்யா. அதுக்காக நான் அவங்களை குறை சொல்லவும் மாட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கடந்து வந்திருக்காங்க. அதனால நான் அவங்க கிட்ட போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கவே மாட்டேன். ஒரே வீட்டுக்குள்ள பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா சத்யா, அது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால தான் மேக்ஸிமம் நான் வீட்டுக்கே போக மாட்டேன். காலேஜ் முடிச்சதும் திருப்பி MBA பண்ணணும்னு வந்ததுக்கு ரீசனே இதுதான். வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கல. அப்போ நீங்க காலேஜ் முடிச்சிட்டு எங்கேயாவது வேலைக்கு போயிருக்கலாமே. திருப்பி ஹையர் ஸ்டடீஸ் வரதுக்கு இப்போ கூட சான்ஸ் இருக்கு. MBA முடிச்சிட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம், இல்லை அப்ரோட் போகலாம், ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம், நிறைய ஐடியா இருக்கே. அதுக்கும் என்னை விட மாட்டாங்க. ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது, வெளிநாட்டுக்கு போகிறது எதுக்குமே எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அம்மாவோட லைஃப் வச்சு அவங்க எல்லாமே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் எங்கேயாவது போயிட்டா அவங்கள விட்டு தூரமாக போயிடுவோம் அப்படின்னு பயம். அப்போ ஃபேமிலி இன்கம்க்கு என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ நாள் தான் அம்மாவே சம்பாதிச்சுட்டு இருக்க முடியும்? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு என்னால் அதை சொல்ல முடியாது. நான் டைம் ஆகும்போது உனக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் சத்யா. இதுதான் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட். இதனால தான் எனக்கு ஆக்சுவலாக ஒன்று பிடிச்சது. இதுக்கும் என்ன பிடிக்கிறதுக்கும் என்ன காரணம்? உங்ககிட்ட ஃபோனில் பேசுறது, மெசேஜ் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ எப்போவுமே உங்கள் வீட்டை பற்றியே பேசிகிட்டே இருப்ப. உங்கள் அம்மா பற்றி, அப்பா பற்றி, தங்கச்சி கூட சண்டை போடுறது, உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் வந்தால் ஹாப்பி ஆகுறது, இப்படி எல்லாமே பேசிகிட்டே இருப்பியா. எனக்கு எதுவுமே கிடைக்காதனால உன்னை
உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உன்னை விட உன் ஃபேமிலி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைக்காதான ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் சத்யா, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். உன் ஃப்ரெண்ட்ஸு, தங்கச்சி யார்கிட்டயும் சொல்லாத. கண்டிப்பாக உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உனக்கு இப்போ என்ன டிசிஷன் எடுக்கணுமோ நீ எடுத்துக்கோ. இப்போவே நீ ஏதாச்சும் டிசைட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். டைம் எடுத்துக்க. உன்னால் எப்போ முடியுமோ அப்போ கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். எவ்வளோ டேஸ் ஆனாலும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உனக்காக. இல்லை அது வந்து ப்ளீஸ் சத்யா, நீ எனக்கு இப்போவே ஆன்சர் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் வெயிட் பண்ணுறேன். உனக்கு வேண்டான்னு தோணுச்சுனாலும் நீ அதை சொல்லிடு. கண்டிப்பாக நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சத்யா, உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ பண்ணி கொடுத்த ப்ராமிஸை பிரேக் பண்ணணும்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இவ்வளோ நல்ல பேரண்ட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க சொல்லதான் நம்ம கேட்டு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் என்ன யாராவது சூஸ் பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் எல்லாரும் மாதிரி நீயும் போயிடுவேன்னு தான் பயந்தேன். அதனால தான் என்னை பற்றி நான் உன்கிட்ட சொல்லணும்னு டிசைட் பண்ணேன். ஹாய் சத்யா, இன்னைக்கு காலேஜ் லாஸ்ட் டே. கண்டிப்பாக எக்ஸாம்க்கெலாம் வருவேனாலே எனக்கு தெரியாது. ஏன்னா வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்காம தான் நான் காலேஜ்லேயே ஜாயின் பண்ணேன். உன்கிட்ட இருந்து ஒரு முடிவை எதிர்பார்க்குறேன். எதுவாக இருந்தாலும் ஓகே தான். குட் பை. என்ன இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? லைஃப்ல எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு எப்படி ஒரு மனுஷனால இவ்வளோ ஜாலியாக இருக்க முடியும்? ஏதோ சொல்ல போறாங்கன்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இப்படி என்னையே அழ வச்சுட்டு போறாங்க. பாவம், எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி இப்படி இருக்குதுன்னா என்னாலெல்லாம் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. எப்படி அப்படி ஒரு ஃபேமிலியில் இருக்க முடியும்? வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒருத்தர் பேசாம கொடுமையான விஷயம்தான். பாவம். ஆனால் இதுக்காக எல்லாம் நான் அவங்கள சூஸ் பண்ணுறது எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல.